போயிட்டு இருக்காரு. உடனே ஆண்டவருடைய வார்த்தை ஏசாயாவுக்கு போகுது. அவன் கண்ணீரை நான் கண்டேன். எப்படி? அவன் கண்ணீரை நான் கண்டேன். எங்க எழுதாரு? எந்த பக்கம் திரும்பி எழுதாரு? சுவற்று பக்கம் திரும்பி அழுதார். அவனுடைய கண்ணீரை கண்டேன், போய் சொல்லு, அவனுடைய வாழ்நாட்களை 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கிறேன். யார் கூட்டி கொடுக்கிறதா? அப்ப மரணமும் உயிர்ப்பு யாருடைய கையில் இருக்குது? அப்ப வாழ்வும் மரணமும் யாருடைய கையில் இருக்குது? அப்ப ஆண்டவர் நினைச்சா அவனை கூட்டுவாரா குறைப்பாரா? எது கூட்டும்? வாழ்வு கூட்டும். நீ வாழ செய்றியா? அன்பு உன்னை கூட்டும். இரக்கம், அன்பு, சமாதானம் உன்னை வாழ்க்கையை கூட்டி கொடுக்கும். நீ பண்ற அட்டுழியம், சிலவங்க செத்துன்னு சொல்லுவாங்க. சிலவங்க செத்தானா, செத்தது சரிடா, எப்படா சாவான்னு நினைச்சேன், செத்தது சரி. அதே நேரத்தில் யாராவது ஒருத்தவங்க ரொம்ப ஐயோ நல்லவங்க ஒருத்தவங்க இறந்துட்டான்னு, அந்த அண்ணனா ஐயோ என்ன சொல்ற, ஐயோ 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 அவரை மாதிரி ஒரு அன்பான ஆளை பார்க்க முடியாது. ஐயோ எப்படா பாய் வரப்ப எப்படி போய் செத்தான் தெரியலையே. அப்படியே மனசு நம்ம வீட்டு பிள்ளை செத்தது மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு எசேக்கியாட்ட, இங்க கடந்த போறாரு, இங்க அழுகிறாரு. இங்க அழுகிற கண்ணீரை பார்க்கிற கடவுள் சொல்றாரு, எசேக்கியா முதியோர் இல்லத்தோட தாண்டல, முதியோர் இல்லத்தோட தாண்டி ரூம் பக்கமோட போகல. எசேக்கியாட்ட போய் சொல்லு, என்னுடைய ஊழியன் எசேக்கியாட்ட சொல்லு, அவன் கண்ணீரை கண்டேன், 15 ஆண்டுகள் அவனுடைய வாழ்நாட்களை கூட்டி கொடுக்கிறேன்னு சொல்லு. ஒண்ணும் இல்லை. மருந்து என்ன சொல்றாரு? மருந்து அவரே சொல்றாரு. அத்திப்பழ இலையை கொண்டு வந்து, அத்தி மரத்தினுடைய இலையை கொண்டு வந்து அவனுடைய தொடையில கட்டு. தொடையில மருந்து சொல்றாரு பாருங்க ஆண்டவர். அவன் தொடையில கட்டு, அந்த புண்ணு ஆறி போயிடும். 3ஆம் நாள் என்னை வந்து அவன் வந்து ஆராதிப்பான். என் ஆலயத்தில் வந்து 3ஆம் நாள் அவன் வந்து என்னை ஆராதிப்பான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப என் தேவன்